வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தான். டிஎன்பிஎஸ்சில முக்கியமா ஒரு 20 வினாவிடைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம காணொளிக்குள்ள போலாம். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்று பாடியவர் யார்? தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம் என்பது சரியான பதில். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ராபர்ட் கால்டுவெல். ராபர்ட் கால்டுவெல் என்பது சரியான விடை. சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய இரண்டும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் மற்றும் குறட்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் மற்றும் குறட்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 133 அதிகாரங்கள், 1330 குறட்கள். அதாவது ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம். மொத்தம் எத்தனை குறட்பாக்கள்? 1330 குறட்பாக்கள். தேசிய கவி மற்றும் மகாகவி என்று அழைக்கப்படுபவர் யார்? தேசிய கவி மற்றும் மகாகவி என்று அழைக்கப்படுபவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படும் தமிழர் யார்? தமிழ் அறிஞர். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படும் தமிழறிஞர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். அது சுருக்கமா திருவிக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படும் தமிழ் அறிஞர் திருவிக்க. முத்தமிழ் என்பது எவற்றை குறிக்கும்? முத்தமிழ் என்பது எவற்றை குறிக்கும்? இயல், இசை, நாடகம் என்பது முத்தமிழ் ஆகும். இயல், இசை, நாடகம். தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் எது? தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தமிழ் மொழியோட முதல் இலக்கண நூல் என்னன்னு கேட்டா தொல்காப்பியம். இது எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் கண்டிப்பா இருக்கிற ஒரு கேள்வி. பசிப்பினி மருத்துவர் என்று போற்றப்படுபவர் யார்? பசிப்பினி மருத்துவர் என்று போற்றப்படுபவர் யார்? மணிமேகலை. அதாவது அந்த அமுத சுரபி பெற்றதால், அந்த அமுத சுரபி மூலயமா எல்லாருக்கும் பசிப்பினி போக்கிய பாவை யாருன்னா அது மணிமேகலை தான். செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம். அவருடைய இயற்பெயர் என்ன? மாணிக்கம். 8 தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல் எது? 8 தொகை நூல்கள்ல முதலாவது அமைந்த நூல் எதுனா நற்றிணை. நற்றிணை என்பது சரியான விடை. கம்பர் எழுதிய ராமாயணத்திற்கு அவர் இட்ட பெயர் என்ன? கம்பர் எழுதிய ராமாயணத்திற்கு அவர் இட்ட பெயர் ராமவதாரம். ராமவதாரம் என்பது சரியான விடை. பாவேந்தர் மற்றும் புரட்சிக்கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? பாவேந்தர் மற்றும் புரட்சிக்கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். வீரமாமுனிவர் எழுதிய தமிழ் அகராதி எது? வீரமாமுனிவர் எழுதிய தமிழ் அகராதி சதுர அகராதி. தமிழின் முதல் அகராதியும் அதுதான். சரியா? வீரமாமுனிவர் எழுதிய தமிழ் முதல் அகராதி எதுன்னு கேட்டாலும் அதுதான் வீரமாமுனிவர். அதாவது தமிழ் அகராதி எழுதியவர் யாருன்னு கேட்டாலும் வீரமாமுனிவர்னு சொன்ன பதிலளிக்க தெரியணும். சதுர அகராதி. சரியா? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ரா. பி. சேதுப்பிள்ளை. ரா. பி. சேதுப்பிள்ளை. ஐம்பெருங்காப்பியங்களில் சமண சமயத்தை சார்ந்த நூல்கள் எவை? ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்கு இல்லையா? அந்த ஐம்பெருங்காப்பியங்கள்ல சமண சமயத்தை சார்ந்த நூல்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், வளையாபதி. சமண சமயத்தை சார்ந்த நூல்கள் சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், வளையாபதி. உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம். உலகு கிளர்ந்தன்ன உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? அகநானூறு என்ற நூல் இடம்பெற்ற இந்த வரி எங்க இடம்பெற்றிருக்குன்னு கேட்டா அகநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. தமிழின் முதல் நாவல் எது? அல்லது தமிழின் முதல் புதினம் எது அப்படின்னு கேட்டா பிரதாப முதலியார் சரித்திரம். விடை பிரதாப முதலியார் சரித்திரம். இதை எழுதியவர் யாருன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. அதாவது தமிழ் முதல்
முதல் நாவல், அதாவது முதல் புதினம் எழுதியவர் யாருன்னு கேட்டா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. பிரதாப முதலியார் சரித்திரம் தான் அந்த நூல். சரியா? நாவல், அதோட நாவல் புதினம் கேட்டா பிரதாப முதலியார் சரித்திரம். அதை எழுதியவர் யாருன்னு கேட்டா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்பது சரியான விடை. இந்த மாதிரியான டிஎன்பிசி தமிழ் முக்கியமான வினா விடைகளுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ காணொளி உங்களை வந்து சேரும். நன்றி.